ஹே ஹாய் ஆமீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பீயிங் மைனோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனலி உங்ககிட்ட ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, ஏய் வீட்டில் போய் பார்த்துக்கோடி அப்படின்ட்டு அவன் போகிறான், முன்னாடி போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம இப்போ வந்து அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவன் வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே எகெயின் திரும்பிட்டு அவன் மிரர் வழியில் அவங்கள பார்த்துட்டு ஸ்முக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். அவனுக்கு சரியான கடுப்பு. பிகாஸ் நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவன் வந்து லூகாஸ்கிட்டையும் ஓசன்கிட்டையும் புலம்பணும் அப்படின்ட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ இங்கே நீங்கள் அந்த கிஃப்ட்டவே ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன இது, இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்னவா இருக்கும்? இதை நான் எப்படி என் வீட்டுக்கு கொண்டு போகிறது? இது இந்த நெக்கில் வேற பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கான். எனக்கு வலிக்குது, லிப்ஸ் வேற பயங்கரமாக வலிக்குது. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு புலம்பிகிட்டே நடந்து போகிறீங்க. ஃபைனலி உங்கள் ரூமுக்குமே போயிட்டு அதை ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் வச்சுட்டு கீழே போயிடுறீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதை அப்படியே மறந்துட்டு தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட்டு ஒரு 11 இருக்கும். ஜங்குக்கும் லூகாஸும் அவன் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு பயங்கரமாக அலும்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லூகாஸும் புலம்பிகிட்டு இருக்கான், ஜங்குக்குமே புலம்பிகிட்டு இருக்கான். சிம்பனியா ஒரு பியூட்டி, அடடுவெட்டுக்கு நான் ஏங்குனா. பாடு மச்சான், நீ பாடு மச்சான், நான் கேட்குறேன். அவ சாங்கு தரல, சங்கு தந்தா. ஓ ஹே லூகாஸா, ஹே ஓதா என்னடா உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சிரிப்பாக இருக்கா? சிரிச்சிட்டு இருக்கா? அவன் வேணான்னு சொல்லிட்டா மச்சான். எங்கடா எங்கே வேணான்னு சொன்னா? எந்திரிடா எந்திரி அப்படின்ட்டு அவனால் நிற்கவே முடியல. ஸோ அவனோட டிஷர்ட்டோட ஸ்லீவெல்லாம் அப்படியே, ஹேண்ட்ஸோட ஸ்லீவெல்லாம் அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு பாட்டிலோடு நின்றுட்டுருக்கான். அவனால் ஸ்ட்ரைட்டாக நிற்க கூட முடியல. ஜங்குக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். ஏய் உன் கூட சண்டைக்கு வரேன்னு சொன்னேன்ல, என்ன சொல்லணும்டா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த மேலே ஸ்டோன் மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே ஏறி நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்கு கீழே உட்காந்துட்டு 2 காலையும் நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கு நடுவில் பாட்டிலாக வச்சுட்டு பயங்கரமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இந்நேரத்துக்கு ஆசனை அவன் ஆளோட சந்தில் எங்கிட்டாவது இன்னும் சேர்ந்து பாடிட்டு இருப்பான். எனக்கும் தான் வாழ்க்கை வந்துச்சே. போயிட்டா, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா மச்சான். எனக்கு வேணும்டா அவ. ஏ லூகாஸா, நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? எங்கடா பார்த்துட்ருக்க? ஏ அங்கே பாரா, ஒரு ஆண்டி ஒரு அங்குளும் கிஸ் அடிச்சிட்ருக்காங்க மச்சான். ஏ ஒருத்தன் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பாட்டிலை விட்டு எரிஞ்சிட்ருக்கோம். 2 பேரும் பயங்கரமாக ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க குடிச்சிட்டு. ஸோ இப்படியே அந்த சைடு ஹர்சனும் ஜூலியோட டெரஸில் ஹர்சன் ஜூலியை லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கான். ஏ ஹர்ஷா, உண்மையாகவே ஜேகே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? ஏ என் மச்சானை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லவன். நீ சொல்லுவ நீ அவன் கூட சேர்ந்து தான் குட்டி சிவராக போயிருக்க. ஆஹா அப்படியாடி, அப்போ நீ என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு ஹர்சன் முன்னாடி போகிறான். ஸோ ஜூலி அப்படியே பேக்லேருந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஏ ஹர்ஷா என் பாவம்டா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் ஜங்குக்கு அப்படி கிடையாதுல்ல. நீங்கள்லாம் சேர்ந்து ஏதோ வேலை பார்க்குறீங்க எனக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை விட முடியல. ஆனால் ஒய்யன் அப்படி இல்லை. அவள் குழந்த மாதிரி, அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிறா. அவள் ஜங்குக்குனாலே ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா. அவன் அவளை நல்லா பார்த்துப்பானா? ஹே என்னை எப்படி நீ நம்புற? நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஹர்சன். அதே போல தான் என் மச்சானும் அவளை லவ் பண்ணுறான்.
நல்லா பார்த்துப்பான். என்னை விட அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு மூடிக்கிட்டு இரு, சரியா? அட்வைஸ் பண்ணுறேன், டாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான்டி, உனக்கு நல்லா இருக்காது ஜூலி, சரியா? நீ எதுக்கு கோவப்படுற? ஆனால் ஒய்யன் நல்லா பார்த்துப்பான்டி, எனக்கு தெரியும். அவன் நல்லா பார்த்துப்பான். அவன் ஒரு மாதிரி அவன் மேலே அடிக்ஷனாக சுற்றிட்டுருக்கான். நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்குற மாதிரி தெரியல. சரி சரி, நீ இவ்வளோ சொல்கிற, நான் ஒய்யன்கிட்ட போய் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஜூலி சொல்கிறா. ஸோ ஏர்சன் அப்படியே திரும்புகிறான். ஜூலியை தூக்கி அவன் ஹிப்பில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி பயங்கரமாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவள் டிஷர்ட்டெல்லாம் தூக்கி அவள் டிஷர்ட்குள்ளெல்லாம் ஏர்சன் கையை விட்டுட்டு இருக்கான். ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்சம் மெதுவாக பண்ணு. ஹே ஜூலி, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ. உங்கள் அப்பா சொல்கிறான்னு என்னை விட மாட்டேன் இல்லடி? விட மாட்டேன். வலிக்குது ஆசா. எதுக்கு தான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறியோ? எனக்கு வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். வாய் பேசுறல, வலிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க, கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு மறுபடியும் வந்தா இன்னும் ஜங்குக்கும் லூக்காஸும் அடங்காமல் பயங்கரமாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே படுத்துருக்காங்க. ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகுது. நீங்கள் எஞ்சிக்கிறீங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ என் டையில். எனக்கு இந்த ஜங்குக்கு நினச்சா ஒரு டேவுமே பயமாகவே போகுது. நான் என்ன தான் பண்ணுறது? போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு போய் கிளம்பிட்டு அப்படியே உங்கள் மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வந்துடும். அப்படியே மிரரில் பார்க்குறீங்க, 2 சிக்ஸ்லேயும் 2 பிம்பிள்ஸு, அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது சிக்ஸே. அப்படியே தொடுறீங்க. வலிக்குது. அளவாக தான் சாப்பிட்டேன், வந்துட்டானா? அதுக்குள்ளே வந்துருச்சு, வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குறீங்க. நேற்று ஜங்குக்கு வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் இப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது. நீங்கள் அந்த கவர் அப்படியே கையில் எடுக்கிறீங்க. என்னது இது இவ்வளோ பெரிய பாக்ஸு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேப்பரு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே ஃபுல்லாக ப்ராவாக இருக்குது. கருமம், இவனுக்கு அறிவே இல்லைங்க. இவன் பையனே கிடையாது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறீங்க. ஸோ கடைசியாக ஒரு பேப்பர் இருக்குது, அதையும் கையில் அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அதில் அவன் ஏதோ எழுதி வச்சுருக்கான், எடுத்து பார்க்குறீங்க. ஹே ஒயன்னு, நாடி பிடிச்சிருக்கா என் ஸ்பெஷல் கிஃப்ட்டு? ஹே ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ டி ஒயன் பொண்டாட்டி. சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ நாளைக்கு ஒன்று போட்டு வந்துடுடி. அதுக்கு தான் இன்றைக்கி நைட்டே கொடுக்குறேன், சரியா? பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ப்ரப்போசல் கிஃப்ட்டு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, போட்டு வந்துடுடி. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஒயன் பொண்டாட்டி அப்படின்ட்டு எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் அதை அப்படியே கிழிச்சு உங்கள் டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு கோவமாக வருது. சரி, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன் மனசில்? இவன் ஸோ யாராவது இப்படி கிஃப்ட் பண்ணுவாங்களா? இவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே அதை ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுருக்கீங்க, திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஒயனே சாப்பிட்டு அப்போ கத்திக்கிட்டு இருக்கேன். ஒயனு உனக்கு கேட்கலையாம்மா? சாரிம்மா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வந்தேன், இதோ வந்துடுறேன் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா எதையுமே பார்க்கல, அப்படியே போயிடுறாங்க. உங்களுக்கு இப்போ தான் மூச்சே வருது. நீங்கள் போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு எகெயின் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் வெளியில் எடுத்து பார்க்குறீங்க. எல்லாமே அதுதான். இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? இவனை ஒன்றுமே சொல்லாமல் விடுறதுனால தானே இவன் இவ்வளோ தூரம் போயிட்டான் அப்படின்ட்டு பார்த்தா சைஸும் கூட கரெக்டாக இருக்காது, உங்கள் கண்ணில் தெரியாமல் பட்டுருது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கரெக்டாக இருக்குது. அறிவே இல்லை
அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உள்ளே ஒரு சாக்லேட் வேறு ஒன்று இருக்குது. அதையும் கையில் எடுத்து பார்க்குறீங்க. ஒரு ரெட் கலர், டார்க் ரெட் கலரில் போட்டிருக்கு கவரு. ஸோ அதை நல்லா உத்து பார்க்குறீங்க. ஒரு கப்புள் அது ஒரு மாதிரி அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட செஸ்ட்டை பிடிச்சிருக்கான் பயங்கரமாக. ஸோ அந்த பொண்ணோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துருக்கான். அந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஜர்க் ஆகிட்டு அதை அப்படியே கீழே போட்டுறீங்க. அது சாக்லேட் தான். இவன் 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 இவனோட இவனோட மோட்டோவே சரியில்லை. இவன் பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. இவன் கூட நான் போய் இன்னைக்கு இருக்கு இவனுக்கு ஜங்குக். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் நின்று பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு இப்போ தான் டைம் பார்த்தா 9 o'clock ஆகுது. நீங்களுமே இன்னும் ஸ்கூல் போகலை. அவன் இப்போ தான் எந்திரிக்கிறான். அவனுக்கு அந்த போதெல்லாம் தெளிஞ்சு ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ நீங்கள் அட்டனே பண்ண மாட்டீங்க. விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு 10வது வாட்டி கால் பண்ணுறப்ப தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹே நாடி ஃபோன் பண்ணால் எடுக்க தெரியாதா? இதோ பாருங்க ஜேகே, நான் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். மாமாவோட கிஃப்ட் எப்படி சூப்பராக இருந்துச்சா? நான் இன்னும் பார்க்கல. எடுத்து பாருடி. நீ நேற்று நைட்டே பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும். நடிக்காத. நல்லா இருந்துச்சா இல்லையா? சைஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சா? அறிவில்லை ஜங்குக்கு உங்களுக்கு. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? ஒழுக்கமாக நான் கொடுக்குறத வந்து வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ஜங்குக்கு. போட்டு வந்துடுடி. மறக்காமல் போட்டு வந்துடு. நான் வைக்கிறேன். ஹலோ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஹலோ வயன். ஹலோ ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ டி. சீக்கிரமாக கிளம்பி போயிடு சரியா? ஹலோ. ஐயோ கடவுளே, இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிட்ட? எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எகெயின் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கவரில் போட்டு உங்கள் பெட்டுக்கு அடியில் அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே கீழே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வெளியில் வரீங்க. ஸோ ஜூலிக்கிட்ட வந்து ஏர்சன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து டர்சிக்கிட்டையும் ஜூலிக்கிட்டையும் அப்படியே சொல்லிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஜூலிக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் அவள் லைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. என்னவோ ஏன் சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கே நான் லவ் பண்ணுறாராமா. எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லிட்டியா பிடிக்கலன்னு? ஆமாம் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். விட்டுட்டானா என்ன? விடலை ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிகிட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பப்பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது 2 அப்படியே வெளியில் வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்கிட்ட ஓடி போகிறீங்க. ஸோ டர்சியும் ஜூலியுமே அப்படியே சிரிச்சுட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இந்த 2 பப்பீஸ் இதை நான் ரொம்ப நாளாக டேக் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். நேற்று தான் பார்த்தேன். இதை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு 2 பேத்துக்கு யாருக்காவது ஒன்று வேணுமா? ஒயன் பப்பீஸ்லாம் மாடி வளர்க்குறேன்? இல்லை, எங்கள் அம்மா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு யாருக்காவது வேணுமா? அப்போ டோஸ் இருந்துட்டு சாரி ஒயன், எனக்கு கேட்டு தான் பிடிக்கும், எனக்கு டாக் பிடிக்காதுடி அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ ஜூலி 2த்தையும் எடுத்து பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் ஒயனு, நீ ஒன்று வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிறேன், ஓகேவா? ஐயோ எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க, திட்டுறாங்க. அதனால தாண்டி நான் இங்கேயே ஒழிச்சு வச்சுருக்கேன் இதை. ஸோ நீ ஒன்று எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன் ஒயன் அப்படின்ட்டு ஜூலி சொல்லிவிட்டு ஒன்று எடுத்துக்கிறா. ஸோ இன்னொன்று மட்டும் தனியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஸோ எப்படியோ பேசி அதையுமே ஜூலிக்கிட்டே கொடுத்துட்றீங்க. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க. ஆனால் இன்னும் ஜங்குக் ஸ்கூலுக்கு வராமல் சுற்றிட்டுருக்கான், பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகி இப்போது ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். நீங்கள் வந்து உங்ககிட்ட மைக்கேல் பேசிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அவன்கிட்ட நின்று எதுக்கு அவன் கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்போ ஜூலி வந்து அந்த 2 பப்பீஸையும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஹே மைக்கேல், இந்தா நீ ஒன்று வச்சுக்கிறியா? ஒயன் கொடுத்தாடா. ஆ அப்படியா? என்ன ஒயன் பப்பீஸ் எல்லாமா வளர்க்குற? இல்லை 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 மைக்கேல், நான் ஜூலிக்கு தான் கொடுத்தேன். ஹே ஜூலி, உனக்கு தானடி கொடுத்தேன். ஹே ஒயன் ஆல்ரெடி நான் வீட்டில் 2 வச்சுருக்கேன்டி, இதோட 3, 4எல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுடி. மைக்கேல் வச்சா வச்சுட்டு போகிறான், விட்டுரு. ஏன்? சரி சரி ஓகே, நீ வச்சுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் சேஃபாக பார்த்துக்கணும். ஹே என்னடி, நான் ஆல்ரெடி நிறைய நாய் வச்சுருக்கேன், இதையும் வச்சுக்கிறேன், சேஃபாக பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கா தூரத்துலேருந்து இதை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வர ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து இன்னும் மைக்கேல் கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்டில் ஜூலி நின்றுட்டுருக்கா, டர்ஸியும் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான் அவங்ககிட்ட. ஹே ஓத்தா வந்துட்டு என்னாடி சொன்னேன் நேற்று, இவன் கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னா என்ன பண்ணிகிட்ருக்க? அப்போ ஜூலி இருந்துட்டு, ஹே ஜேகே, பப்பீஸ் கொடுத்துட்டு இருந்தோம், நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன், அவன் ஒன்றும் பண்ணல, எதுக்கிட்ட அவகிட்ட கத்துற? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு, எனக்கு தெரியும் சரியா அப்படின்ட்டு உங்களுக்கு கையை பிடிச்ச அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சிட்ருக்கான். ஸோ அவங்க 3 பேரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே கையை விடுங்க ஜங்குக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன என்ன அப்புறம் அந்த பப்பீஸ், அப்புறம் அது யார் வளர்ப்பா? எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது, நான் ஜூலிக்கு தான் கொடுத்தேன். அப்புறம் எதுக்கிட்டே அவன் வாங்கி கையில் வச்சுருக்கான்? அது எனக்கு தெரியாது ஜங்கு. உனக்கு தெரியாதா? அப்புறம் யார்டி கொடுத்தா? அதான் ஜூலி சொன்னாள், அவள் தான் கொடுத்தா. நீ தானடி வளர்த்துட்டு இருந்த. இதோ பாருங்க ஜேகே, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, என் கையை விடுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு ஸோ முன்னாடி நடந்து போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அவன்கிட்ட போய் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் ஹிப்பில் கையை வச்சு ரொம்ப டைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அதை விட அந்த மைக்கில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் அவன் கையை எடுத்து கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜூலிக்கும் டோசிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வந்து அப்படியே ஹெட்டப் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ மைக்கேல் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு உங்களை இன்னும் டைட்டாக பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க ஜங்கு, கையை எடுங்க ஜேகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஜங்கு. பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு என்னடி, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ எதுக்கு போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பி விட்டேன்? நான் ஒன்றும் பேசலை ஜங்கு. அப்போ அவன் வந்து பேசினானா? சரி வா போய் கேட்கலாம் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட இழுத்துட்டு போகிறான். என் ஆள்கிட்டையே தான் பேசணுமா உனக்கு? என்னடா பிரச்சனை உனக்கு? என் ஆள்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத சரியா? அந்த பப்பியை கொடு. இதை நான் ஜூலிகிட்டேருந்து வாங்கினேன்டா, உனக்கு தேவையில்லாதது, நீ கிளம்பு. நான் என்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கேன், அவளை நான் லவ் பண்ணுறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். மைக்கேல் அப்படியே சிரிக்கிறான். ஜங்குக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு அப்படியே உங்கள் மூக்குள்ளே ஒரு பஞ்சு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கு வாங்க ஜேகே. என்ன பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு நக்கல் மயிரா இருக்கா அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. மைக்கேல் அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கான். ஜேகே ஒயன், இந்த நக்கல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கூடி, என்கிட்ட வேணாம், எனக்கு பிடிக்காது. ஜேகே விட்டுங்க ஜங்குக். ஜேகே ப்ளீஸ் ஜங்குக். என்னடா இன்னும் நம்பலையா? நேற்று கூட சந்தில் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன் அவளை கிஸ்ஸு. இதுக்கு மேலேயும் நம்பாட்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீ இவ பின்னாடி சுற்றக்கூடாது சரியா? சூத்த மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியுமே வாங்கிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பயந்துட்டே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பப்பியை வாங்கிட்டு அப்படியே விசில் பண்ணுறான். ஸோ லூக்காஸ் வந்து அந்த பப்பியை அப்படியே வாங்கிட்டு போயிடுறான். ஜங்குக்கு வந்துட்டு உங்களை யாருமே இல்லாத ஒரு கிளாஸ் ரூமுக்கு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஜேகே விடுங்க ஜங்கு.
மூட்டு வா சரியா அப்படின்ட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே உங்களை தள்ளிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பாவமாக பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஹே ஒயன், என்னாடி சொன்னேன் உன்ட்ட நேற்று நைட்டு படித்து சொன்னேன்னா இல்லையா? அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன்லடி. ஜேகே நான் ஒன்றும் பேசலை. ப்ளீஸ் ஜங்குக் என்ன விட்டுறீங்களா? நான் போயிடுறேன்னே. அதெல்லாம் விட்றி. என் கிஃப்ட் எப்படி சூப்பராக இருந்துச்சா? ஜேகே நான் போகணும் ஜங்குக். எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சு? ஜேகே நான் போகணும் ஜங்குக், என்னை விட்டுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் முன்னாடியே வந்துட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் அந்த பிளாக் போர்டு மேலே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜங்குக் அப்படியே வந்து உங்களை லாக் பண்ணி உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஜேகே நான் போகணும் ஜங்குக். அந்த நோட்டை படிச்சியாடி? போட்டு வாடி அப்படின்ட்டு போட்டிருந்தான். போட்டு வந்தியா? எங்க காட்டு பார்ப்போம். ஜேகே யாராவது இப்படி கிஃப்ட் பண்ணுவாங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜங்குக் நீங்கள்? இல்லை, யாருமே இப்படி பண்ண மாட்டாங்கல்லடி. அதுதான் கொஞ்சம் யூனிக்காக. உனக்கு நல்லா இருந்துச்சா? போட்டியாடி? சைஸ் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்குமே. ஜேகே ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஜங்குக்? எனக்கு நான் சொல்லிட்டேன்னா நேற்றே வேணான்னு. நீ சொன்னால் எனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு வேணுமே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேணாம் ஜங்குக். நான் உன்னை போட்டு வாடின்னு சொன்னேன். போட்டு வந்தியா இல்லையா? நான் கிளம்பணும் ஜங்குக், என்னை விடுங்க ஜேகே, நான் போயிடுறேன் ஜங்குக். போட்டு வந்தியா இல்லையாடி? என்னை கத்த வைக்காத. போட்டு வந்தியா இல்லையா? ஜேகே இப்படி கேட்குறீங்க. உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லைடி. எனக்கு அசிங்கமாகவே இல்லை. நான் என்ன தெருவில் போகிறட்டையாக கேட்டுட்ருக்கேன்? என் பொண்டாட்டிட்டு தானே கேட்குறேன். எனக்கு அசிங்கமாகவே இல்லைடி. இப்படியெல்லாம் பேசாதீங்க ஜங்குக், எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க ஜங்குக், எனக்கு வேணாம் ஜேகே. ஹே, அதை வாங்கி அப்புறம் நானாடி போடுறது? உனக்கு போட தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, ஏன் இப்படி புரியாமல் பேசுகிறீங்க ஜங்குக்? எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்றீங்க. தள்ளி விட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் எகெயின் உங்களை பிடிச்சி அதே மாதிரி லாக் பண்ணுறான். போட்டு வந்தையா இல்லையா? நான் ஏன் போடணும்? நான் எங்கே போடணும்? நான் போட்டுட்டு வரல. ஆன்சர் தெரிஞ்சிருச்சுல்ல, என்னை விடுங்க ப்ளீஸ். போடலையா? ஒன்றுமே போடலையாடி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அப்படியே தடவுறான். ஜேகே ப்ளீஸ் ஜங்குக், என்னை இப்படியெல்லாம் தொடாதீங்க. எனக்கு பிடிக்கல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்ருக்கீங்க அவன் ஹேண்ட்ஸை. ஸோ ஜங்குக் எகெயின் நல்லா தடவுறான். இல்லையேடி, போட்டிருக்கியே, தெரியுதே போட்டிருக்கல. ஜேகே விட்டுங்க ஜங்குக். என்னாடி, என்ன பண்ணுது? மூடாவதா? கருமம், என்னை விடுங்க. ஏன் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கல. நான் போடலை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரிடி, போடலைல, அவுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவன்கிட்ட இழுக்கிறான். நீங்கள் அவன் கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜேகே நான் போடலை ஜங்குக்கு, இதில் அவுத்து பார்க்க என்ன இருக்குது ஜேகே? நான் பார்ப்பேன்டி, என்ன இருக்கோ இல்லையோ உனக்கு இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜேகே எனக்கு பிடிக்கல ஜங்குக், என்னை விட்டுருங்க ஜங்குக் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ்.
அப்படின்ட்டு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து உங்கள் ஷர்ட்டோட பட்டன் அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கையை எடுத்து விட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஹிப்பை வர ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கான். அவன் பாடியோடு உங்கள் பாடி ரொம்ப டச் ஆகி உங்களால் நகர முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ண, அவனும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண, அப்படியே அந்த பட்டன் அப்படியே பிஞ்சிருது. நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஷர்ட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அந்த அந்த ப்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே அப்படியே அவனோட ஒரு ஃபிங்கரை விட்டு உங்களை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுறீங்க? ஹே, நான் தெளிவாக எழுதி வச்சுருந்தேன்லடி. நான் வாங்கி கொடுத்ததா அன்றைக்கி நீ போட்டு வரணும்னு. நீ என்னமோ திமுரு மயிறு பண்ணிவிட்டு போடாமல் வந்துட்டா நான் என்னடி பண்ணுறது? அப்புறம் இப்படி தான் பண்ண முடியும், வேறு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அங்கே லைட்டாக லீன் ஆகிறான். ஸோ நேற்று அவன் வந்து உங்களை அங்கெல்லாம் பைட் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்படியே ரெட் கலரில் இருக்குது இன்னுமே. அப்படியே அதுக்கிட்ட வரான். ஹே ஒயன், ஹே உன் கூட உன் மேலே இப்படியே பிடிச்சிக்கணுன்னு இருக்குடி எனக்கு. ஜேகே என்னை விட்டுருங்க ஜங்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல ஜேகே. ஐ லவ் யூடி. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. இப்படி தான் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். நீ ஒழுக்கம் அல்லாட்டி எல்லாமே பண்ணுவேன்டி. நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் ஜேகே? கேட்கணும்டி, கேட்கணும். அடியே ஒயன், என்ன பாரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நேற்று ஒரு சாக்லேட் வாங்கி தந்தனே, அதை சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் சாப்பிடல ஜங்குக்கு. கையை எடுங்க ஜேகே. ஹே, நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. உள்ளே விட்டால் போயிட்டே இருக்குமோ? ப்ளீஸ் ஜங்கு, கையை எடுங்க ஜங்கு. சாப்பிட்டியா இல்லையாடி? நான் தான் சொல்கிறேன்ல ஜேகே, சாப்பிடல. நான் என்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க ஜேகே. எதெல்லாம்டி? எதெல்லாம் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்ததுடி, என்னாலையா போட முடியும்? உனக்கு தான், போட்டுக்கோ சரியா அப்படின்றான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க அதை வச்சு அப்படின்ட்டு அந்த ரூமில் இருந்து அப்படியே ஓடி வரீங்க. ஸோ போயிட்டு உங்கள் கோட் எடுத்து உங்கள் ட்ரெஸ் மேலே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் இப்படியே தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் உங்ககிட்ட, சொன்னால் கேட்கவே மாட்றான். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓகேடா, நான் வந்து இந்த பார்ட் எங்கேயே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே போட்டுறேன். லவ் யூ, டாட்டா.